வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஊர் சுற்றலாம் வாங்க. நான் உங்கள் சுரேஷ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலை தரிசிக்க ஒரு மலைப்பகுதிக்கு வந்திருக்கோம். மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கு இந்த கோயில். வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம், அங்கே என்ன இருக்குது, அந்த அம்மனோட பற்றி தெரிஞ்சுக்கலாம். கதவ நாச்சி அம்மன் ஆலயம், நிலாவூர். உங்களுக்கு போர்டில் தெரியுதுங்களா கிளியராக? உள்ளே போகலாம் வாங்க. இது தாங்க என்ட்ரன்ஸ். இங்கே இப்போது நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ எப்படி செப்பலோ ஷூஸ் இல்லாமல் நடக்க முடியும் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அங்கே அந்த தரை சுடவே இல்லைங்க. இங்கே இருக்கிற அந்த சில்னஸ்க்கு அந்த தரை ஹீட் தெரியவே இல்லை. ரொம்ப சில்லுன்னே இருந்தது. நல்ல வெயில் நேரத்தில் தான் போகணும். நிறைய மக்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வழிபாடுகள் நடத்துகிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பாருங்கள், உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ தான் கோயிலை படம் எடுக்கணும் அப்படின்னு முன்னாடியே பர்மிஷன் வாங்கிட்டோம். ஸோ அதனால் மட்டுமே உள்ளே படம் எடுக்க ஆரம்பித்தோம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்ங்க இது வரைக்கும் இந்த பேரை நான் கேள்விப்பட்டதில்லை. நிறைய அம்மன் கோயில்கள் தெரியும். ஆனால் கதவ நாச்சி அம்மன் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குன்றதை இன்றைக்கி தான் முதல் தடவையாக பார்த்தோம். இங்கே நிறைய பேர்கிட்ட விசாரித்ததில் இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு சொன்னாங்க. நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் கோயில் எப்படி இருக்குதுன்னு தெரியுதுங்களா? முன்னாடி ஒரு கொடிமரம் இருக்குது. இதுதாங்க கோயில். நம்ம இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போய் அம்மனை தரிசிக்கலாம். இத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க, இந்த அம்மனோட அருள் பெற்றிருக்கீங்க, இந்த அம்மனை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பழைய கோயிலுங்க, நல்ல பராமரிப்பு இருக்குது. இது தாங்க கதவ நாச்சி அம்மன். தெரியுதுங்களா? இந்த அம்மனை பற்றி தெரிஞ்சுக்க தான் நம்ம இங்கே வந்தோம். இங்கே வந்தவங்க நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்க. அந்த வேண்டுதல் இங்கே வந்தால் நடக்கும் அப்படின்னு நம்பி இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அம்மன் நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு மக்கள் ரொம்ப நம்புகிறாங்க. ஸோ இந்த அம்மன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்களாம். சீக்கிரமே எல்லாமே நடக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற மக்களை நம்புகிறாங்க. இந்த கோயிலுக்குன்னு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குங்க. குளம் பார்க்க நீர் நிரம்பி இருந்துச்சு. அந்த குளத்தில் தான் போட்டிங்கும் போவாங்களாம். நாங்கள் வந்த நேரம் போட்டிங் எதுவும் இல்லை. பட் அந்த போட்டுங்க மட்டும் 2 இருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஸோ தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அதனால் மட்டுமே இன்னமும் அந்த போட்டிங் அலோவ் பண்ணல போல் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ரொம்ப அழகான இடங்க, அமைதியான இடம். இந்த அம்மனை மனசார வழிபட சிறந்த இடம் இது. நீங்களும் ஒரு முறை இந்த அம்மனை வணங்குங்க. உங்கள் குறைகளை இருந்தால் இந்த அம்மன்கிட்ட சொல்லுங்கள். அம்மன் நிச்சயமாக உங்கள் குறைகளை தீர்த்து வைப்பாங்க. இதனோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் எல்லோரும் ஒரு முறை போய் இந்த அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் அப்படின்னு மக்கள் ரொம்ப அதிகமாகவே நம்புகிறாங்க. ஸோ நம்மளும் அந்த நம்பிக்கையோடவே அங்கே போயிட்டு வருவோம். நீங்களும் போயிட்டு வாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த இடம் பார்க்க. ரொம்ப அமைதியாக, மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. நீங்களும் போயிட்டு வாங்க. உங்கள் மன கஷ்டங்கள் கொஞ்ச நேரத்திலே தீர்ந்துடும். ஒரு 10 நிமிஷம் அம்மனை வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற மரத்து நிழலில் கொஞ்ச நேரம் உட்காந்திங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பாரமும் போயிடும். எல்லோரும் மறக்காமல் போயிட்டு வாங்களேன். ஒரு முறையாவது போய் இந்த கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. இது தாங்க இந்த குளம். நீர் நிரம்பி ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே தான் போட்டிங் போகிறாங்க. பட் இப்போது போட்டிங் அலௌடு இல்லை. தெரியுதுங்களா? இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்குங்க. போய் இந்த அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லொக்கேஷனை